அச்சப்பட தேவையில்லை நெடுஞ்சாலைத்துறை விளக்கம். கோவை உக்கடம் மேம்பாலத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக வந்த செய்தியை அடுத்து விரிசல் குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். கோவை உக்கடத்தில் இருந்து பொள்ளாச்சி, பாலக்காடு, பேரூர், செல்வபுரம் ஆகிய பகுதிகளுக்கு விரைந்து செல்லும் வகையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ரூபாய் 470 கோடி மதிப்பில் ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு வரை 3.8 கிலோமீட்டர் நீளத்திற்கு கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் திறந்து வைத்தார். இந்நிலையில் அந்த புதிய பாலத்தில் ஆத்துப்பாலம் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்க் அருகே விரிசல் ஏற்பட்டு பாலத்தில் ஒரு சில துகள்கள் உடைந்து கீழே விழுந்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் பாலத்தை கடந்து செல்வதற்கு அச்சமடைந்தனர். இதுகுறித்து இன்று சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் செய்தி வெளியான நிலையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ளனர். அதன்படி இது விரிசல் அல்ல என்றும் பாலத்தின் 2 அடுக்குகளுக்கான இடைவெளி என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் பாலத்தின் சுமையை பில்லருக்கு எடுத்து செல்ல